வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான புலவு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த புலவு. டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருந்தது, ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளூ பீ டீ இப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ப்ளூ பீ டீ வச்சு சாய்மீலேருந்து ப்ளூ பீ டீ வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது. அதை வச்சு நான் இந்த ரெசிபி தயார் பண்ண போகிறேன். சாய்மீ வந்து சங்கராந்திக்கு, அதாவது பொங்கலுக்கு எனக்கு இந்த கிஃப்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. 4 அசார்ட்டட் டீஸ் வருதுங்க இந்த பாக்ஸில். ரொம்ப ப்ரீமியம் பேக்கேஜிங், அருமையாக இருக்குது பேக்கேஜிங். அதில் இந்த ப்ளூ பீ டீ, அதாவது இந்த சங்குப்பூன்னு சொல்லுவோம், அந்த சங்குப்பூ வந்து ட்ரை பண்ணி அந்த டீ அனுப்புகிறாங்க. அது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, பெனிஃபிட்ஸ் ரொம்ப இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போல்லாம் நிறைய ஃபேமஸாக இருக்குது. அது போக 3 டிஃப்ரெண்ட் டீஸ் அமைச்சிருந்தாங்க. சாஃப்ரன் காவா, காஷ்மீர், இது மசாலா சாய் ஏற்கனவே நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. லெமன் கிராஸ் எல்லாம் இருந்தது. ஜிஞ்சர் ஹெர்பல் டீ. ஸோ ரொம்பவே ஒரு அருமையான கிஃப்ட் பாக்ஸ் இது. எல்லா லிங்க்ஸ் டு சாய்மீ, இந்த சாய்மீ கிஃப்ட் பாக்ஸோட ப்ரைஸ், எல்லா இன்ஃபர்மேஷன் அபவுட் சாய்மீ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போனால், மிதமான தீயில் ஒரு பேனை காய வச்சுருக்கேன். பேனில் வந்து நெய், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிதமான தீயில் பொரிய விடணும். ரொம்ப அருமையான ரெசிபி இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாய்மீ விசிட் பண்ணி இந்த அசார்ட்டட் டீ நீங்கள் வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது பொடியாக நறுக்கியிருக்க இஞ்சி, பூண்டு, வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். பொடியாக நறுக்கியிருக்க பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட் சேர்த்துருக்கேன். காய்கறியெல்லாம் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே அக்ரோட், முந்திரி, திராட்சை, பாதாம் சேர்த்துருக்கேன். சேர்த்து இன்னொரு நிமிஷத்துக்கு எல்லாமே வதக்குனேன். தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கணும் காய்கறி வேகிறதுக்காக. இப்போ காய்கறி வேகிறதுக்காக 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். இங்கே நான் லெமன் கிராஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது ஆப்ஷனல், யூஸ் பண்ணால் பண்ணலாம், இல்லை விட்டுடலாம். லெமன் கிராஸ் வந்து ட்ரைடு பாட்டிலில் கிடைக்கிறது, ஸோ அது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 2 நிமிஷத்துக்கு காய்கறி வந்துருக்கு. இன்னொரு முறை காய்கறியை கலந்துட்டு அதில் காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து இன்னொரு 2 நிமிஷத்துக்கு வேக விட போகிறேன். இப்போ இந்நேரத்துக்கு நீங்கள் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுடுங்க. இன்னொரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் டீ போடுறதுக்காக. தண்ணி கொதி வந்ததும் அடுப்பிலேருந்து இறக்கிடுங்க. நான் எந்த கிளாஸில் அரிசி அளந்தனோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணியை கொதிக்க வச்சேன். இப்போ இந்த பட்டர்ஃப்ளை ப்ளூ பீ டீ, அது வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சுடு தண்ணியில் இந்த டீயை சேர்த்துருக்கேன். சேர்த்து மூடி 3 நிமிஷத்துக்கு டீ இறங்கிறதுக்கு விடணும். காய்கறி வந்திருக்கு. இன்னொரு முறை நல்லா கலந்துடலாம். ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இருத்து காய்கறியில் சேர்த்துக்கணும். பாஸ்மதி அரிசியை காய்கறியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கணும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ், டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அபவுட் சாய்மீ, என்னோடய பிளாக் லிங்க், சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுக்குறேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ விசிட் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு ரிட்டன் ரெசிபிக்கு டைரெக்ட் ஆகும். பிளாக் விசிட் பண்ணி கூட நீங்கள் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கலாம். இங்கே வந்து டீ நல்லா இறங்கியிருக்கு. இப்போது வடிகட்டிட போகிறேன் அந்த டீயை. எவ்வளோ அழகான ப்ளூ கலர் வந்திருக்கு பாருங்கள் டீ. இப்போது
வடிகட்டி இந்த அரிசியில் சேர்த்துருக்கேன் டீயை. நிதானமாக கலந்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்க்கணும். நம்ம காய்கறி வேகிறதுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ அரிசிக்கு நம்ம சேர்க்கணும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இது நல்லா சிறிய தீயில் கொதிக்க விட போகிறேன். அந்த அரிசி முக்கால்வாசி தண்ணியை உறிஞ்சிடணும். ஸோ அரிசி நல்லா முக்கால்வாசி தண்ணி உறிஞ்சதும் ஆனமட்டுக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் தம்மில் விடணும். 20 நிமிஷம் நீங்கள் தம்மில் விட்டிங்கன்னா உங்களோட புலாவ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ரெசிப்பியில் நீங்கள் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டர்ஃப்ளை ப்ளூ கலர், அந்த டீயோட கலர் அண்ட் ஒரு அருமையான ஃப்ளேவர், ரொம்ப நல்ல ஃப்ளேவர். அந்த லெமன் கிராஸோடது, காய்கறி, அந்த டீயோட ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இப்போ இங்கே ரைஸ் தயாராகிடுச்சு பாருங்கள். 15 மினிட்ஸில் அருமையான புலாவ் ரெடி. ஜஸ்ட் லைட்டாக கலந்துட்டு சுட சுட பரிமாறிடுங்க. இப்போ இந்த பட்டர்ஃப்ளை ப்ளூ பீ டீ புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வித்தியாசமான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லா இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் டீ, பிளாக் லிங்க், சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.